ஏர்மேன்ஸோ ஒரு சின்ன தீவு. அதுல 100க்கும் குறைவான மக்கள் தான் வசிக்கிறாங்க. இந்த எபிசோட ஆரம்பத்துல அடர்ந்த காட்டுக்கு வெளியே ஒரு கம்பி வேலியை காட்டுறாங்க. அது நார்மல் கம்பி வேலி இல்ல, கரண்ட் வேலி. அந்த சமயத்துல அங்க ஒரு வேன் வந்து நிக்குது. அதுல கொண்டு வந்திருக்கிற பசுமாட்டை அந்த கம்பி வேலியோட கேட்டை ஓபன் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறாரு மோலர். அவரு அந்த தீவுல தான் வசிக்கிறாரு. அந்த மாட்டை காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் கூட்டிட்டு போய் ஒரு இரும்பு சங்கிலியில கட்டி போட்டுட்டு வெளியே வந்துடுறாரு. அவர் அங்கிருந்து போன கொஞ்ச நேரத்திலேயே செடிகளுக்கு நடுவுல மறைஞ்சிருக்கிற ஏதோ ஒண்ணு வந்து அந்த மாட்டை கொண்டு சாப்பிட்டுருது. அந்த தீவுக்கு மேட்ஸும் அவரோட ஃபேமிலியும் கிறிஸ்மஸ் வெக்கேஷனுக்காக வராங்க. மேட்ஸும் அவரோட ஒய்ஃப் சார்லட்டும் எப்பவுமே வேலையில பிஸியா இருக்கிறதால அந்த தீவுல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஃபேமிலியோட ஒன்னா அந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணலாம்னு வந்திருக்காங்க. அவங்களோட பையன் பேரு கேஸ்பர், பொண்ணு பேர் ஜோஸ். ஜோஸ் என்ன பண்ணனாலும் நீ ரொம்ப சின்ன பொண்ணு, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியே வளர்க்குறாங்க சார்லட். ஆனா ஜோஸ் நான் சின்ன பொண்ணுலாம் கிடையாது, வளர்ந்துட்டேன்னு எப்பவுமே அவளோட அம்மா கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பா. அவங்க அந்த தீவுக்கு வந்த உடனே சார்லட் அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட அவங்க போக வேண்டிய இடத்துக்கு வழி கேக்குறாங்க. அந்த பொண்ணு கோஸ்டல் ரோட்லயே போங்கன்னு சொல்றா. அவ பேரு லிவ். அவளோட பாட்டியோட அந்த தீவுல தான் வசிக்கிறா. மேட்ஸ் லிவ் சொன்ன கோஸ்டல் ரோட் வழியா போகாம வேற ஒரு காட்டு வழியா போறாரு. அதை கவனிச்சுட்டு சார்லட் மேட்ஸ் கிட்ட நீங்க வழி மாறி போற மாதிரி தெரியுதுன்னு சொல்றாங்க. மேட்ஸும் இதுதான் ஷார்ட்கட்னு சொல்லிட்டு அந்த வழியிலேயே போறாரு. அவங்க போற வழி முழுக்க காடாவே இருக்கு. வேற எந்த வண்டியும் அவங்க காரை கிராஸ் பண்ணியும் போகல, ஆப்போசிட்ல இருந்தும் வேற எந்த வண்டியும் வரல. இதெல்லாம் பார்த்துட்டு கேஸ்பர் இந்த தீவுல யாருமே இல்லையான்னு கேக்குறான். நாம ஃபேமிலியோட கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம், மத்தவங்க எதுக்கு இருக்கணும்னு திருப்பி கேக்குறாரு மேட்ஸ். அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டே போறாங்க. ஆனா ஜோஸ் மட்டும் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு கேஸ்பர் அவளையும் பாட்டு பாட சொல்றான். ஆனா அவனை கம்முன்னு இருக்க சொல்லி ஜோஸ் அவனை அடிக்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் அமைதியா இருக்க சொல்லி மேட்ஸும் சார்லட்டும் பின்னாடி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு அவங்க காருக்கு குறுக்க வந்து அடிபட்டுருது. உடனே அவங்க 4 பேரும் கீழே இறங்கி பாக்குறாங்க. பார்த்தா முன்னாடி எதுவுமே இல்ல. ஆனா அவங்க கார்ல கருப்பா பிசின் மாதிரி ஏதோ ஒட்டி இருக்கிறத பார்த்துட்டு அது என்னவா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஜோஸ் ரோட்டோரமா பாத்துக்கிட்டு போகும்போது அங்க இருக்கிற புல்லையும் அதே மாதிரி கருப்பா ஒட்டி இருக்கிறதா சொல்றா. அவளை காட்டுக்குள்ள போக வேண்டாம்னு சொல்லிட்டு சார்லட் அங்கேயே பேசிட்டு இருக்க ஜோஸ் உள்ள நடந்து போறா. பார்த்தா மோலர் அந்த மாட்டை உள்ள கூட்டிட்டு போன வேலிக்கு பக்கத்துல தான் இவங்க இருக்காங்க. அந்த சமயத்துல மோலர் அங்க வராரு. ஜோஸ் உள்ள போறத பார்த்துட்டு உடனே அங்கிருந்து வெளியே வர சொல்றாரு. அதை கேட்டு சார்லட் அவளை வெளியே வர சொல்றாங்க. அவரு மேட்ஸ் கிட்ட நீங்க இங்க நிக்க கூடாது, உடனே இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாரு. நாங்க எது மேலேயோ இடிச்சிட்டோம், அதனாலதான் காரை நிறுத்தணும்னு சொல்றாரு மேட்ஸ். அப்ப ஜோஸ் அங்க வர உடனே அவளை கூட்டிகிட்டு காருக்குள்ள போக சொல்றாரு மோலர். நாங்க எது மேலேயோ இடிச்சிட்டோம், என்னன்னு பாக்கணும்னு மேட்ஸ் சொல்ல இது பிரைவேட் ரோடு, நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றாரு மோலர். என்னாச்சுன்னு 2 நிமிஷம் நிறுத்தி பாக்குறதுல என்ன தப்புன்னு மேட்ஸ் கேட்க சண்டைக்கு வர மாதிரி 2 ஸ்டெப்ஸ் முன்னாடி வராரு மோலர். உடனே சார்லட் அவர்கிட்ட நாங்க கிறிஸ்மஸ் வெக்கேஷனுக்காக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்கிற இடத்த சொல்றாங்க. அதை கேட்கிற மோலர் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கோஸ்டல் ரோடு வழியா போக சொல்றாரு. அவங்க காருக்கு போகும்போது ஜோஸ் மோலர் கிட்ட அந்த கம்பி வேலிக்குள்ள என்ன இருக்குன்னு கேக்குறா. ஆனா மோலர் அவளை மறைச்சு பார்க்க மேட்ஸ் அவளை காருக்கு வர சொல்றாரு. ஒரு வழியா அவங்க வாடகைக்கு எடுத்த வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள போனாலும் ஜோஸ் மட்டும் கார்ல ஒட்டி இருக்கிறத பாத்துக்கிட்டே இருக்கா. சார்லட் வந்து அவளை உள்ள வர சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த வீட்டுல கரண்ட் இல்லாதனால ஃபியூஸை செக் பண்ணிட்டு இருக்காரு மேட்ஸ். இங்க வைஃபை இல்லையான்னு கேஸ்பர் கேட்க இங்க போனும் ஒர்க் ஆகாது, வைஃபையும் இல்லைன்னு சொல்லிட்டு பசல் இல்லைன்னா வேற ஏதாவது கேம் விளையாட சொல்றாரு. நான் வெளியே போய் சுத்தி பாக்குறேன்னு ஜோஸ் சார்லட் கிட்ட சொல்ல ஃபர்ஸ்ட் நாம திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ணணும்னு சொல்றாங்க சார்லட். ஆனா ஜோஸ் அதை கேட்காம வெளியே வரா. அவளுக்கு எது மேல இடிச்சோம் அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுலே குறியா இருக்கா. அவங்க வீட்டுல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு இடிஞ்சு போன பில்டிங் இருக்கிறத பார்த்துட்டு அங்க போறா ஜோஸ். அதை பார்த்தா ஏதோ கேரேஜ் மாதிரி தெரியுது. அப்போ உள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்க உள்ள போய் பாக்குறா ஜோஸ். அப்போ திடீர்னு ஒரு பூனை உள்ள இருந்து வெளியே ஓடுறத பார்த்து பயந்துடுறா. உள்ள பார்த்தா பழைய பொருட்கள் நிறைய இருக்கு. திரும்ப வீட்டுக்கு வர ஜோஸ் அதை பத்தி எல்லாத்துக்கிட்டையும் சொல்றா. அது எங்க இருக்குன்னு கேட்டுட்டு சொல்லாம எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்றாங்க சார்லட். அவங்க எல்லாரும் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ல பிஸியா இருக்க ஜோஸையும் ஜாயின் பண்ணிக்க சொல்றாங்க. ஆனா அவளுக்கு அதுல விருப்பம் இல்ல. நாம ஏதோ ஒன்ன கார்ல இடிச்சிட்டோம்னு அவ சொல்ல மேட்ஸ் உடனே நாம எது மேலேயும் இடிக்கல, இடிச்சிருந்தா அது அங்க இருந்திருக்கணுமேனு சொல்றாரு. ஆனா எனக்கு இடிச்ச சத்தம் கேட்டுச்சு, நாம இடிக்கலைன்னா கார்ல கருப்பா ஒட்டி இருக்கிறது என்னன்னு கேக்குறா ஜோஸ். அவளை தவிர வேற யாரும் அதை பத்தி கவலைப்படுறதாவே தெரியல. சார்லட் அவகிட்ட டெக்கரேஷனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு நம்ம வெக்கேஷனுக்காக வந்திருக்கோம், அதை என்ஜாய் பண்ணுன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் நீங்களே டிசைட் பண்றீங்க, எனக்கு என்ன வேணுங்கிறத பத்தி கவலையே பட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு வெளியே போறா. எங்க போறேன்னு கேட்டுக்கிட்டே சார்லட் வெளியே வர அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போறேன்னு சொல்றா ஜோஸ். ஆனா அங்க போக கூடாதுன்னு சார்லட் சொல்ல நாம ஏதோ ஒரு விலங்கு மேல இடிச்சுட்டு வந்துட்டோம், அதுக்கு அடிபட்டு இருந்தா என்ன பண்றது, நான் கண்டிப்பா அங்க போய் பார்க்க தான் போறேன்னு அவ சொல்ல அது பிரைவேட் ரோடு, அங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க,
அதனால நாம யாரும் அங்க போக போறதில்லைன்னு சார்லட் சொல்ல மேட்ஸ் கிட்ட கேக்குறா ஜோஸ். அவரும் அம்மா பேச்ச கேட்க சொல்றாரு. உடனே ஜோஸ் அவளோட சைக்கிளை கோபமா தள்ளிவிட அமைதியா ரூமுக்கு போக சொல்றாங்க சார்லட். கேஸ்பர் நடக்கிறதெல்லாம் பார்த்து சிரிக்க இது ஒன்னும் காமெடி இல்ல, உள்ள போன்னு சொல்றாரு மேட்ஸ். அப்புறம் கேஸ்பரும் சார்லட்டும் திங்ஸ் வாங்குறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஷாப்புக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் கார்லயே வெயிட் பண்றதா சொல்ற கேஸ்பர் லீவ் அந்த ஷாப்ல இருக்கிறத பார்த்துட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். அங்க போய் காலையில நீதான ஹார்பர்ல இருந்தன்னு கேஸ்பர் கேட்க உனக்கு ஏதாவது வாங்க வேண்டி இருக்கான்னு கேக்குறா லீவ். எனக்கு இந்த மாதிரி ஃபியூஸ் வேணும்னு கையில கொண்டு வந்திருக்கிறத காட்ட அங்க இருக்கு எடுத்துக்கன்னு சொல்றா லீவ். அந்த சமயத்துல வெளியே லிவோட பாட்டி கேரனை பாக்குறாங்க சார்லட். காலையில நீங்க ஏதோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டதா மோலர் சொன்னாருன்னு கேரன் கேட்க நாங்க இறங்கி பார்த்தோம் எதுவும் இல்ல, ஒருவேளை ஏதாவது குழியில கார் இறங்கி ஏறி இருக்குன்னு சொல்றாங்க சார்லட். உடனே கோஸ்டல் ரோட்லயே போக சொல்லி கேரனும் சொல்றாங்க. இங்க கிறிஸ்மஸ் ட்ரீ கிடைக்குமான்னு சார்லட் கேட்க மரம்லாம் நிலத்துல இருக்க வேண்டிய இடத்துல உயிரோட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க திரும்ப போற வரைக்கும் ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட வாங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு போறாங்க கேரன். இந்த பக்கம் கேஸ்பர் லீவ் கிட்ட இந்த ஐலாண்ட்ல எந்த என்டர்டைன்மெண்ட்டுமே இல்ல, உனக்கு டைம் கிடைச்சா பக்கத்துல எங்கேயாவது கூட்டிட்டு போன்னு கேக்குறான். ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாள் காலையில ஹார்பருக்கு வர சொல்றா லிவ். அன்னைக்கு நைட் ஆனதும் கோவமா ரூம்ல இருக்கிற ஜோஸை சமாதானப்படுத்துறதுக்காக போறாரு மேட்ஸ். நான் ஒன்னும் குழந்தை இல்லைன்னு ஜோஸ் சொல்ல எனக்கும் நீ பெரிய பொண்ணா இருந்தா நல்லா தான் இருக்கும், ஆனா அதுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவங்களோட ஜாயின் பண்ணிக்க சொல்றாரு. அவரு வெளியே போகும்போது மறுபடியும் காலையில நடந்ததை பத்தி ஜோஸ் கேட்க எப்ப நீ நல்லா ஃபீல் பண்றியோ அப்ப வெளியே வான்னு சொல்லிட்டு போறாரு. கொஞ்ச நேரம் யோசிக்கிற ஜோஸ் யாருக்கும் தெரியாம சைக்கிளை எடுத்துட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கே போறா. அங்க போய் புல்லுக்கு நடுவுல ஏதாவது அடிபட்டிருக்கான்னு தேடிக்கிட்டே வேலி வரைக்கும் போறா. அவ வேலியை ஒட்டி தேடிக்கிட்டே போகும்போது மெதுவா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஜோஸும் பயந்துகிட்டே பக்கத்துல போய் என்னன்னு பாக்குறா. அங்க புல்லுக்கு நடுவுல ஒரு குட்டி ஜந்து அடிபட்டு வழியில கத்திக்கிட்டு இருக்கு. உடனே ஜோஸ் அவளோட ஸ்வெட்டரை கழட்டி அதை தூக்கிட்டு போறா. அவ போகும்போது உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு அவ பின்னாடியே போகுது. அந்த சத்தம் கேட்டு பின்னாடி திரும்பி பாக்குற ஜோஸ் உள்ள வேலி பக்கத்திலேயே ஏதோ ஒண்ணு இருக்கிறத திகிலோட பாக்குறா. அவளையே பாக்குற அந்த ஜந்தவும் கடிக்கிற மாதிரி ஏதோ சத்தம் போட ஜோஸ் பயந்து போய் அந்த குட்டியை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து ஓடுறா. அந்த ஜந்தவும் வேலிக்கு அந்த பக்கம் இருந்து வேகமா நகருது. ஃபர்ஸ்ட் எபிசோடு இதோட முடியுது. செகண்ட் எபிசோடு அடுத்த வீடியோல பார்க்கலாம்.